வணக்கம் நண்பர்களே. இந்த அழகான மலை பொழுதுல ஒரு சூப்பரான மழை வர கிளைமேட்டு. எங்கள் பசங்கள்லாம் செம்ம பசியோட வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், அம்மா பசிக்குது சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை தாங்க, ஆல்ரெடி செஞ்சுட்டேன்ப்பா. அதில் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான பொருள் கொஞ்சம் அரிசி மாவில் இஞ்சி திருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பூண்டு வந்துட்டு ஒரு 3 பல்லு உரித்து திருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூடவே அரிசி மாவோட போட்டு கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கடல மாவு ஒரு 1/4 கிலோ. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஆனியன் ஆல்ரெடி நான் வெட்டி வச்சிருச்சு. கூடவே வந்து கொஞ்சம் சால்ட் எவ்வளோ வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சால்ட் போட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்துட்டு உங்களுக்கு சுடுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் நம்ம இந்த மிக்சர்லாம் போட்டுட்டு ஆனியன் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கணும். மிங்கல் ஆகட்டும், மாவு ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சூடாக காய்ச்சின எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து இந்த மிக்சரில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கைப்பட பெசரி விடுங்க. ஸோ அந்த ஆயில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் தெளித்து விடுங்க. தெளித்து வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக அரிஞ்சு அதில் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் மிக்சரில் ஊட்டி இருக்கணும். ஸோ இது கூட கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு பரட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சுட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு அதை அப்படியே அழுகாமல் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி விடுங்க. இப்படி தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் பதம் வர வரல வெயிட் பண்ணுங்கள். ஆயிலில் நிறைய வந்து நீங்கள் ஆனியன் பக்கோடா ஃபுல்லாக போடாதீங்க. ஒரு அளவுக்கு போட்டால் போதும். இல்லைனா வந்துட்டு இடம் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறோம் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. அதை எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்ச வடிகட்டியில் போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. அச்சோங்கிற எப்படி இருக்குன்னு கேட்டால் அழுவுற. எப்படி இருக்கு? சொல்லு பாகோ, எப்படி இருக்கு? தேங்க்யூ. ஓஹோ, தேங்க்யூ. எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.